எஸ்ஆர்ஹெச் விசஸ் எல்எஸ்டி. ஸோ வந்து கேட்கும்போதே ஒரு மாரி தான் இருக்கு இந்த மேட்ச். நல்ல ஹைதராபாத்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச். ஸோ வந்து எல்எஸ்டி பவுலிங் பத்தி ஆல்ரெடி நெறைய பேசியிருக்கோம். நாளைக்கு இன்னும் நெறைய பேசுற மாரி வந்தாலும் வரலாம். ஃபர்ஸ்ட்டு இப்ப நல்ல ஒரு பவுலிங் ஸ்குவாடு ஒரு டீம் இருந்தாலே, எஸ்ஆர்ஹெச் வந்து 200 பிளஸ், 220 பிளஸ் அடிக்கிற டீம். எல்எஸ்ஜி மாரி ஒரு பவுலிங்ட்ட எவ்வளோ ரன்ஸ் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? தீபக் நீங்க சொல்லுங்க. சேம் 280. எனக்கு 300 வராதுன்னு தோணுது. அவங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றது 300 சொல்லுவாங்க. 300 வராது. ஓகே. ஸோ டேல் ஸ்டெயின் வேற இதுல ஒரு போட்டிருக்காரு. எம்ஐ மேட்சோட 300 வரும் எம்ஐ மேட்ச் அப்படின்ட்டு. சொல்லியிருக்கேன். பார்ப்போம் நானு. ஓகே ஜாவித் நீ சொல்லு. ஸோ எல்எஸ்ஜி பவுலிங் நாளைக்கு எப்படி இருக்கும்? அதாவது இன்னைக்கு எப்படி இருக்கும்? எந்த மாரி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்? எப்படி இவ்வளோ பெரிய டீம ஒரு பவர்ஃபுல் ஸ்குவாடா அவங்க வந்து அவங்க பவுலிங்கால இது பண்ண போறாங்க? கஷ்டப்படுவாங்க கண்டிப்பா. போன மேட்ச் அமர் ஜோசப் வருவார்னு எதிர்பார்த்தோம், வரல. இந்த மேட்ச் வரக்கூடாது. வந்தா கிளாசிக் தான் ப்ராப்ளம். அவர் போடுற பேஸ் எஸ்ஆர்எஸ் பேட்டர் எல்லாருக்குமே ரொம்ப வசதியா போயிடும். அண்ட் கண்டிப்பா 250 வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யாரு மிஸ் பண்ணாலும் ஒருத்தர் அடிப்பார். அபிஷேக் ஃபெயில் ஆனா இஷான் ஃபெயில் ஆனா ஹெட் ஃபெயில் ஆனா நிதிஷ் ரெட்டி, கிளாசன், வரிசையா இருக்காங்க எல்லாருமே அவங்க அடிக்கிறதுக்கு. போன மேட்ச் எல்எஸ்டி வந்து அவங்க ஸ்பின் மணிமாறன் சித்தார்த்தா இருக்கட்டும், அப்புறம் இன்னொரு நியூ பவுலர் அவரை வச்சு தான் உள்ள கொண்டு வந்தாங்க. பட் இந்த எஸ்ஆர்எஸ் பிச்சில் ஸ்பின் அசிஸ்ட் ஆகுமாங்கிறது தெரியல. அப்படியே ஆனாலுமே கிளாசன், நிதிஷ் ரெட்டி இவங்க எல்லாமே ஸ்பின்னை நல்லா விளாடக்கூடிய பேட்டர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு அன்ஸ்டாப்பபிளா தான் இருக்கும் எஸ்ஆர்எஸோட பேட்டிங். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எஸ்ஆர்எஸ் பண்ணாங்க அப்படின்னா 250 வந்துடலாம். கண்டிப்பா மினிமம் 250 வந்துடும். ரஞ்சித் இப்ப எல்எஸ்ஜியோட பேட்டிங் பார்த்தோம். லைக் மிச்சல் மார்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் அந்த டீமுக்கு. ஏன்னா டக்குன்னு ஒரு நல்ல மொமெண்டத்தை கொடுப்பாரு. இன்கேஸ் இப்போ எஸ்ஆர்ஹெச் ஒரு 240, 250 அடிச்சாலும் பண்ட், பூரான் இவங்களுக்குலாம் கிளிக் ஆச்சுன்னா அந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ராஜஸ்தானே எனக்கு வந்து 240 அடிச்சாங்க. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர்ஸ் ஈவன் டேவிட் மில்லர் இருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? எல்எஸ்ஜியோட ஏன்னா அவங்க நம்பி இருக்கதே அந்த பேட்டிங் பவர் தான். கண்டிப்பாவே எனக்கு தெரிஞ்ச ஒரு 240, 250 சேசஸ் ஆன் தான். ஏன்னா நேத்து மேட்சுமே அதே கணக்கு தான். சாரி முந்தா நேத்து மேட்ச் ஜிடி பிபிகேஎஸ் பார்த்தோம். அதே கதை தான் எனக்கும் தெரிஞ்சு இங்கேயும் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங்கும் அவ்வளோ இதா தெரியல எனக்கு. ஷமியுமே ஒரு மாதிரி தான் போடுறாரு. அதுவும் அந்த பிளாட் ட்ராக்ல என்ன பண்றாரு தெரியல. மிடில் ஆர்டர்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மிடில் ஆர்டர்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த சேஞ்சஸ் இருக்காரு. மேபி அப்துல் சமத் கண்டிப்பா வரலாம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ஸோ அதான் படோனி பத்தி பேசும்போது இன்னைக்கு எதுவும் சேவியர் இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாமா தீபக்? என்ன கதை? சேவியர் இன்னிங்ஸ் இல்லைனாலும் ஒரு குவிக்கர் இன்னிங்ஸ் இருக்குன்னு தோணுது. ஓகே. பேட்டிங் பிச்சுங்கிறனால படோனி மாதிரி பிளேயருக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். அட்வான்டேஜ். நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதா இருக்கும். அதாவது எல்எஸ்ஜி பவுலிங்ல எதுவும் சேஞ்சஸ் இருக்குமா இன்னைக்கு ஸ்குவாட்ல? பவுலிங்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்ல தான் போயிருக்காங்க. இதுக்கு வெளியில இருக்கிற ஒரே ஸ்ட்ரென்த் ஷமார் ஜோசப். பட் இந்த பிச்சுக்கு அவர் சூட் ஆவாரான்னு எனக்கு தெரியல. ஆர்ச்சர் மாதிரி பவுலருக்கு இது கஷ்டமா இருக்கிறப்போ ஷமார் ஜோசப்க்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க பேட்டிங்ல வேணா மார்க்கரை ட்ராப் பண்ணிட்டு பிரிட்ஜ்கி ட்ரை பண்ணலாம். அவங்க பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே. ஆமா. ஏன்னா பெருசா ஸ்பின் லைக் இது தேவைப்படாது இந்த பிச்சில். அண்ட் வந்து பேட் கம்மின்ஸ் பத்தி பேசும்போது ஈவன் கேப்டனா இருந்தாலுமே எல்லா மேட்சும் அவருமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்காரு. ஒரு கேப்டன்சி வைஸ் ஓகே. பட் பவுலிங் வைஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா இல்ல. இந்த மேட்ச் எதுவும் சொல்லு ஜாவித். அதான் போன மேட்ச் ஃபெயிலியர் தான் பேட் கமின்ஸ்க்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஒரு நல்ல கம்பேக் மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட ஸ்ட்ரென்த்தான கட்டர்ஸ் ஸ்லோ பவுன்சர்ஸ் போடுவார். ஆஃப் கட்டர்ஸ் மாதிரி பவுன்ஸ் லென்த்ல அது இந்த மேட்ச் நிறைய எதிர்பார்க்கலாம்னு எனக்கு தோணுது. அண்ட் போன மேட்ச் கம்பேர் பண்றப்போ இந்த மேட்ச் கமின்ஸ்க்கு ஒரு கம்பேக்கா இருக்கும்னு தோணுது. அப்புறம் ரிஷப் பண்ட் லாஸ்ட் மேட்ச் லைக் இதுவரையும் டிசிக்கு கேப்டனா வந்து டக் அவுட்டே ஆனதே கிடையாது அவரு. எல்எஸ்ஜிக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச். அப்புறம் எடுத்து பார்த்தா குருணால் பாண்டியாவும் டக் அவுட் ஆயிருக்காரு. கேஎல் ராகுலும் ஃபர்ஸ்ட் மேட்ச் டக் அவுட் ஆயிருக்காரு. நிறைய ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து காமிச்சாங்க. குன்கர் ஏதோ பேசிட்டு இருந்தாரு, இவர் ஏதோ ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாருமே வேற ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க ரஞ்சித், நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ரிசர்வ் பண்ணிட்டு இருந்து ஒரு சரியான இன்னிங்ஸ் காத்துட்டு இருக்குன்னு தோணுது. ஹைதராபாத்ல வேற ஆல்ரெடி ஒரு 100 முன்னாடி இருக்கு. அதுதான் நான் எனக்கு என்னமோ கண்டிப்பா நாளைக்கு இவங்க போட்ட மீம்ஸுக்கு எல்லாம் வேற எனக்கு வேற அதுக்காகவே என்னமோ அடிப்பாரு. அவரு கொஞ்சம் அந்த மாதிரி பிளேயர் தான். எப்பெல்லாம் அவரை இது பண்றோமோ அப்பெல்லாம் வந்து ஏதாவது காட்டுவாரு. சோ கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அட்லீஸ்ட் ஒரு 70, 80 எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் கண்டிப்பாவே. ஓகே. ஐ விஷ் அப்போ என்ன நடக்குது. தீபக் எனக்கு ரஞ்சித் சொன்ன மாதிரி போன மேட்ச் வந்து பண்ட் அடிக்கல. அண்ட் இந்த மேட்ச் கண்டிப்பா அடிப்பான்னு தோணுது. 82, 95 ஸ்கோர் இருக்கும். கண்டிப்பா ஒரு நல்ல மேட்சா இருக்கும். 30 to 40 பால்ஸ் அடிப்பான்னு தோணுது. ஒரு சேஸ் பண்ணும்போது கண்டிப்பா அவ்வளவு ரன்ஸ்லாம் அடிச்சா டீமை கிட்டத்தட்ட ஜெயிக்க வச்சிடலாம். பார்ப்போம் என்ன அப்படின்னு. ஜாயித்
கண்டிப்பா கண்டிப்பா டிஸ்ட்ரக்டிவ் நாக் இருக்கு. எவ்வளவு ரன்ஸ் வரும்லாம் எனக்கு தெரியல. பட் விளையாடுற ஒரு பாலுமே டிஸ்ட்ரக்டிவான ஒரு இன்னிங்ஸ் ஹர்ஷா பண்ணிக்கிட்டு எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச். ஓகே. ஸோ இந்த கிரவுண்ட பொறுத்தவரைக்கும் டாஸ் ஃபேக்டர் ரொம்ப பெரிய இம்பாக்ட்டா குடுத்ததில்ல. அதே மாரி வின் பெர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்களும் 50% வின் பண்ணியிருக்காங்க. பவுலிங் போடுறவங்களும் 50% வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் பேசிக்கலி ஒரு பேட்டர்ஸ் கேம் தான். எந்த டீமோட பேட்டிங் சைடு பவர்ஃபுல்லா இன்னைக்கு விளையாடுதோ அவங்க தான் வின் பண்றாங்க. அந்த மாரி தான் இருக்கு. இது பத்தி பேசும்போது ஓகே ஜாவேத் ஆல்ரெடி சொல்லியிருந்தான். ஸோ இன்னைக்கு அதான் மார்க்ரம் உட்கார வச்சுருவாங்களா கன்ஃபார்மா? இல்ல எப்படி இருக்கும்? தீபக் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல மார்க்கமோட தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது. கண்டிப்பா மார்க்கம் உட்கார வைக்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர் ஹைதராபாத்க்கு விளையாண்டுருக்காரு. அந்த பிட்ச் மேபி கொஞ்சம் அவருக்கு யூஸ்டு டூவா இருக்கலாம். ரஞ்சித் எதுவும் தாட்ஸ் அபவுட் மார்க்கம்? கண்டிப்பாவே எனக்கு இன்னமும் இந்த சீசன் கொஞ்சம் நல்லா ஆடுவாருன்னு தான் தோணுது. போன டைமே ஒரு ஸ்டார்க்கு ஒரு அமேசிங்கான ஷாட் அடிச்சிருப்பாரு. கண்டிப்பா ஒரு சூப்பர் ஷாட் அது. நல்ல ஷாட் லாங் ஆஃப் மேல ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணி ஒரு ஷாட் அடிப்பாரு. சரியா இருந்துச்சு பார்க்க ஸ்டார்க் அடிக்கும்போது. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பா ஆள் அவரை வச்சு தான் போவாங்க. அடிப்பாரா இல்லையான்னு சொல்ல முடியல. ஆனா இந்த மேட்ச் அவரை வச்சு தான் போவாங்க. ஓகே. அண்ட் வந்து ஹர்ஷல் பட்டேலோட ஜாவேத் அவங்க மார்க்கரம பேக் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. ஆனா என்னோட ஒப்பீனியன் என்னன்னா பிரிட்ஜ்கே ஆட வைக்கலாம். மார்க்கரம ஏன் பேக் பண்ணுவாங்கன்னா அந்த போன மேட்ச் நல்ல ஸ்டார்ட் தான் கொடுத்தாரு. அண்ட் அதுவும் இல்லாம இப்போ லாஸ்ட் இயர் அவருக்கு ஹோம் இது அவருக்கு ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இருக்குங்கிறதுனால பேக் பண்ணுவாங்கன்னு தோணுது. பிரிட்ஜ்கே இறக்குனாலுமே அது ஒரு நல்ல பாசிட்டிவா தான் இருக்கும் எல்எஸ்சிக்கு. என்னோட அப்புறம் ஒப்பீனியனுமே பிரீட்ஸ்க்கு இறக்கலாம் தான் ப்ரோ. கண்டிப்பாவே. cool. ஹர்ஷல் பட்டேலோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? ஸோ டெத் ஓவர்ஸ்ல ஒரு மேஜர் ரோல். அவனோட எல்எஸ்பி சோக்கான பிளேஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான். லைக் ஃபர்ஸ்ட் இவங்க விக்கெட்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் கம்ப்ளீட் சோக். ஹர்ஷல் பட்டேல் டக்குன்னு வருவாரு. டக்குன்னு ஒரு ஓவருக்கு 10 ரன் கொடுத்தாலும் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டு டீமை டக்குன்னு ஒரு மாதிரி கிராஸ் பண்ணி விட்டு போயிடுவாரு. இன்னைக்கு அவரோட இம்பாக்ட் பெருசா இருக்குமா? எந்த அளவுக்கு இருக்கும்? ஜாவேத் நீ சொல்லு. கண்டிப்பா ஹர்ஷல் பட்டேல் நீ சொன்ன மாதிரி டெத் ஓவர்ஸ்ல வருவாரு. எல்லாமே ஸ்லாக் தான் போக போறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எல்லா பேட்டர்ஸும் ஸ்லாக் தான் போறப்போ அதுக்கு ஸ்பெஷலிஸ்டே ஹர்ஷல் பட்டேல் தான். அவரோட கட்டர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கரண்டா ஸ்லோ பால்ஸ் போடுற பவுலர்ஸ்ல பெஸ்ட் வந்து ஹர்ஷல் பட்டேல். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீ கண்டிப்பா ஹர்ஷல் பட்டேல் கிட்ட நிறைய விக்கெட்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்பென்சிவா போனாலுமே மெயின் இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ் எல்லாம் 2-3 எடுத்து கொடுப்பாருன்னு தோணுது. தீபக் சொல்லுங்க. ஹர்ஷல் பட்டேல் டெத் ஓவர்ஸ்ல போடும்போது நல்லா போட்டிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி ரன்ஸ் கொடுத்தாலுமே விக்கெட் எடுத்து டீம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிடுவாரு. எனக்கு என்னமோ இந்த எல்எஸ்சி டீம் கூட அடி வாங்குவாருன்னு தோணுது. இன்னைக்கு வந்து மில்லர் மில்லர் அண்ட் ஜடேஜா அடிச்ச பூர்வன் மாதிரி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ஒரே ஓவர்ல? மேபி வரும் வாய்ப்பு இருக்கு. லைக் பண்ட்லாம் நல்ல ஒரு டச்ல இருந்தா எதிர்பார்க்கலாம். அது கூட ஹைதராபாத் மாதிரி ஒரு இப்ப பிக்ஸ்ல. லாஸ்ட் இயர் மோஹித் சர்மா அடிச்ச மாதிரி ஒரு நாக்கு இருக்கு ஹர்ஷல் பட்டேல் எத்துல போட்டா. ஓகே. அண்ட் வந்து ஹைதராபாத்தோட டாப் ஆர்டர் அதை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். அவனோட எல்லாருமே நல்ல ஸ்டார்ட் தான் கொடுத்தாங்க. யாருமே வந்து வந்துட்டு லைக் செட் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே வந்த ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. பட் அபிஷேக் சர்மாவுக்கு கிளிக் ஆகல. அதுவுமே வந்து அவரோட மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். மற்றபடி ஃபார்ம் வைஸ் வந்து ஓகே தான். இப்ப இன்னைக்கு அவங்களோட இவங்க சைடு பவுலிங்கும் பெருசா இல்ல. எவ்வளவு ஓப்பனிங் பேரோட பார்ட்னர்ஷிப்லான்னு எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஏதோ ஹெட்டு கூட போயிருவாரோன்னு தோணுது. பட் அபிஷேக்கோட நாக்கு கண்டிப்பா இன்னைக்கு இருக்கும்னு எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இதா அப்படியே தோணிக்கிட்டே இருக்கு. அது ஒண்ணுதான் அபிஷேக் சர்மா. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்துல் தாக்கூர் அண்ட் பிரின்ஸ் யாதவ் தான் போன மேட்சே போட்டாங்க. இப்ப அடுத்த பேசரை கொண்டு வரணும்னா மார்க்ரம் உட்கார வச்சுட்டு சம்மர் ஜோசப் தான் கொண்டு வராங்க. அது வாய்ப்பே இல்லை. வந்தாலும் அடிதான் வாங்க போறாரு. ஸோ சர்துல் தாக்கூர் அண்ட் பிரின்ஸ் யாதவ் கையில தான் இருக்கு. ஸ்பின்னர் எல்லாம் போட்டா அபிஷேக் சர்மா எப்படின்னு தெரியும். கண்டிப்பா வெளுத்துருவாரு. அதுவும் எனக்கு மணிமாறன் சித்தார்த் மேல அவர் நல்ல பவுலர் தான். பட் அபிஷேக் சர்மாட்ட உதவாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாவே அபிஷேக் சர்மானா கண்டிப்பா இருக்கு. ஓகே. ஜாவித் உனக்கு எதுவும் தாட்ஸ் இருக்கா? எனக்கு 50+ தான் பார்ட்னர்ஷிப் வரும்னு தோணுது. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் லாஸ்ட் கேம்ல கூட கொஞ்சம் இயர்லியர் அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாரு. பட் இந்த வாட்டி அது மிஸ் ஆகாதுன்னு தோணுது. எல்எஸ்சி எனக்கு தெரிஞ்சு இந்த பிரின்ஸ் யாதவ் அவரெல்லாம் கொஞ்சம் டிராப் பண்ணிட்டு ஆகாஷ் சிங் இறக்கலாம். ஆகாஷ் சிங் இறக்குறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு தோணுது. அண்ட் இஷான் கிஷான். ஸோ பேசி ஆகணும். எம்ஐக்கு விளையாடும் போது குஜராத் லைன்ஸ் விளையாடும் போதெல்லாம் ஒரு 100 அவுட் பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டெபியூ மேட்சே வந்து தீபக் சொல்லுங்க. இல்ல நான் வந்து அந்த ஆகாஷ் சிங் அவர் சொல்லியிருந்தாரு. அவர் போன மேட்சே சொல்லியிருந்தாரு ஆகாஷ் சிங் வந்தா இம்பாக்ட் இருக்குன்ற மாதிரி. எனக்கு என்னமோ இந்த மேட்ச் ஆகாஷ் சிங் உள்ள கொண்டு வந்து 2 ஓப்பனர்ஸ்ல யாராவது ஒருத்தர் விக்கெட் எடுத்துட்டு வரோம்னு தோணுது. ஏர்லியாவே எடுத்துருவாரு. விஜய் 2 ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ்ல 2 ஓவர் கண்டிப்பா போட்டாருன்னா எடுத்துருவான்ற மாதிரி தோணுது. அப்படி இஷான் கிஷான் பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும் அவரோட இஷான் இம்பாக்ட்? கிஷான் 80 மேட்சஸ் நோ சென்ச்சுரிஸ் இன் எம்ஐ. ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்ச்சுரி இன் எஸ்ஆர்ஹெச். பரவாயில்ல பிளாக் ட்ராக் அந்த ஈஸியா அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அடிக்கவே. எம்ஐலையுமே நல்லா அடிச்சிருக்காரு. அந்த 99 ஆர்சிபி கூட பார்த்துருக்காரு. ஹை ஸ்கோரா இருந்துச்சு. அண்ட்
இன்னொரு 2 நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இந்த ராஜீவ் காந்தி ஸ்டேடியம் சாரி எஸ்ஆர்எஸ் ஸ்டேடியம்ல. ரஞ்சித் அதான் ப்ரோ, நானுமே ஜாக் ப்ரோ சொன்ன மாதிரி அவர் ஆகாஷ் சிங் வந்தாருன்னா கண்டிப்பாவே ஹெட் தூக்கிடுவாருன்னு தோணுது. கண்டிப்பாவே ஆகாஷ் சிங் தான் மேபி அப்படியே ரோல் சேஞ்ச் பண்ணிடணும். ஷர்துல் தாக்கூர் வந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல ரொட்டேட் பண்ணணும், ஆகாஷ் சிங் மேல போட விட்டா மேபி அந்த 300 வராது. அதே மாதிரி அவங்க 2 பேர் மட்டும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீ கன்ஃபார்ம் 300 ப்ரோ. இவன் 280 300 வராதுங்கிறாரு தீபக். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் குரூசியலா இருக்க போது, அங்க விக்கெட் எடுத்தாங்கன்னா உண்டு, இல்லைன்னா கன்ஃபார்ம் 300 பார்க்கலாம், நல்லாவே எதிர்பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இஷான் கிஷானோட ஹிட்டிங் எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஆடுவார்னு. மும்பை இஷான் கிஷானை ரீடைன் பண்ணாததுக்கு ரீசன் இன்கன்சிஸ்டன்சி தான். ஸோ அந்த தப்பா மறுபடியும் இஷான் கிஷான் எஸ்ஆர்எச்ல பண்ணக்கூடாது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. 7 out of 7 கேம்ஸ் வந்து இஷான் கிஷான் வந்து 7ல ஒரு 4-5 கேம்ஸ் ஆச்சும் அடிக்க முடியும் அந்த ட்ராக்ல. அதை கண்டிப்பா இஷான் கிஷான் பண்ணணும். அதான் என்னோட ஒரே ஒரு இது ஆசை. தீபக் சொல்லுங்க. ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா கண்டிப்பா 2 பேருமே ஸ்டாண்ட் பண்ணிட்டா 300+ வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா 2 பேருமே அடிச்சாலுமே 300 வராது, 280 270 கண்டிப்பா அதுதான் வரும்ன்ற மாதிரி தோணுது. லாஸ்ட் மேட்ச் எனக்கு தெரிஞ்ச மிச்சல் மார்ஸ் பவுலிங் போடல, அப்படிதானே? என்ன போட்டாரு எனக்கு என்ன சரியா தெரியல. இல்ல சப்போர்ட்டே இன்னைக்கு அவர் தான் ப்ரோ பண்ணாரு, சப்போர்ட்டே அவரை தான் பண்ணாங்க. ஓகே. இன்னைக்கு அவர் ஒரு பவுலிங் ஆப்ஷனா கொண்டு வரலாமா? ஏன்னா மிச்சல் மார்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் தான். திடீர்னு வருவாரு, அவரும் ஒரு ரசல் மாதிரி தான் நானும் சொல்லுவேன். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லைனாலும் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த மொமெண்டம் சேஞ்சரா வந்து இருப்பாரு. ஸோ இன்னைக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்களா, இல்ல லாஸ்ட் டைம் மாதிரி இம்பாக்ட்ல மாத்திடுவாங்களா? அதுக்கு நீ சொல்லு. டிசிக்கு விளையாடுறப்போவே மிஷல் மார்ஸ் ஒரு சில மேட்சஸ் பவுலிங் போட்டிருக்காரு. ஈவன் அந்த இம்பாக்ட் ரூல்லாம் வந்ததுக்கு அப்புறமேல் கூடயுமே மிச்சல் மார்ஸ் வந்து ஒரு பவுலராக யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய டீம்ஸ். எனக்கு என்னன்னு தோணுதுன்னா மார்க்கரம் விளையாடுவாரான்னு தெரியல. சப்போஸ் விளையாண்டா கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. மார்க்கரம் பவுலிங் போடுவார்னு தோணுது. ஏன்னா டாப்ல 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ மேபி இவங்க ரொம்ப நேரம் நின்றுட்டாங்க அப்படின்னா வேற ஆப்ஷன் இல்லாமல் ஏதாச்சும் பிரேக் த்ரூ கிடைக்குமா அப்படின்னு மார்க்கரம் ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது. வந்து பன் பிக்ஸ் பத்தி பேசுவோம். தீபக், உங்களோட பன் பிக்ஸ் யாரு ரெண்டு டீம்லயும்? எல்ஐசி சைட்ல இருந்து பண்டோட ஷோ இருக்கு. அண்ட் எஸ்ஆர்எஸ் சைடு ட்ரெவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மாவை விட கிளாசன் ஷோ இருக்கு. கண்டிப்பா கிளாசனோட ஒரு இருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் த ஓகே எனக்கு முடிச்சு உங்களோட பன் பிக்ஸ்? என்னோட பன் பிக்ஸ் சொன்னதான் ப்ரோ. எஸ்ஆர்எச்ல வந்து கண்டிப்பாவே அபிஷேக் சர்மா. ஏன்னா சொன்ன மாதிரி ஜாக் ப்ரோ சொன்ன மாதிரி மார்க்ரம் கூட வரலாம். எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு அபிஷேக் சர்மாக்கு லட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அபிஷேக் சர்மா கண்டிப்பாவே என்னோட எஸ்ஆர்எச் பன் பிக். அண்ட் எல்எஸ்சியில பார்த்துட்டோம்னா பண்ட்டு தான். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு ஏதாவது பண்ணுவாரு என்ன அப்படின்ட்டு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பா. எல்எஸ்டியில் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு ஆகாஷ் சிங் பவுலிங்ல விளையாண்டாரு அப்படின்னா ஆகாஷ் சிங் வில் பி அனதர் பண்ட் ஃபார் எல்எஸ்சி. அண்ட் எஸ்ஆர்எச் சைடில் அபிஷேக் சர்மா அண்ட் பவுலிங்ல ஹர்ஷால் பட்டேல். அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் நீங்க சொல்லு, உன்னோட ஃபேவரட் யார் இந்த மேட்ச்? யார் வின் பண்ணுவா? எஸ்ஆர்எஸ் தான் டெஃபினட்டா. ஓகே. ரஞ்சித்? எஸ்ஆர்எஸ் தான் ப்ரோ, கண்டிப்பாக எஸ்ஆர்எஸ் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ எல்எஸ்ஜி சேஸ் பண்ணா கண்டிப்பா எஸ்ஆர்எஸ் பவுலிங் யூனிட் அடிச்சுட்டு வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஸோ ஐ மீன் இஃப் எல்எஸ்ஜி சேசஸ் ஐ மீன் ஃபேவர் வித் எல்எஸ்ஜி. ஆக்சுவலாக நானுமே வந்து தீபக் சொன்ன மாதிரி தான். எனக்கு எல்எஸ்ஜி சேஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. சேஸ் பண்ணால் கண்டிப்பாக மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு மாதிரி தோணுது. ஸோ நானும் எல்எஸ்ஜி சைட் தான் போகிறேன். எப்படி நடக்குது? ஹையஸ்ட் சேசிங் ரெக்கார்ட் இருக்கலாம்னு தோணுது. இந்த மேட்ச் ஒரு தடவை ஒரு 257 பஞ்சாப் ஒரு தடவை அடிச்சாங்க, அரௌண்ட் 240 250. ஆனால் அப்போ ஸ்குவாடே வேற. பட் இருந்தாலும் அந்த மேனேஜ்மெண்ட் அவங்க வந்து ஒரு பூஸ்டப்பா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். இது இல்லாம வேற எதுவும் தாட்ஸ் அபௌட் திஸ் மேட்ச்? எனக்குமே தோணுச்சு சொன்ன மாதிரி அந்த சேசிங் பண்ண சான்ஸ் இருக்குன்னு. பட் ஹர்ஷல் பட்டேல் கண்டிப்பாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தோணுது. ஸோ அதே மாதிரி இங்க வந்து பார்த்துட்டோம்னா ஷர்துல் தாக்கூர் கையில தான் இருக்கு அந்த 300+ இல்லையான்ட்டு. கண்டிப்பா ஒரு மிடில் ஓவர் கண்டிப்பாவே குரூஷியலா இருக்கும். துஷார் தேஷ்பாண்டே மாதிரி போட்டாருன்னா 300 தாண்டாது. அவரும் அடி வாங்கிட்டாருன்னா முடிஞ்சது. ஏன்னா ஷர்துல் தாக்கூர் பத்தி தெரியும், 1-2 மொத்தமா கொடுத்துருவாரு, இல்லைன்னா வந்து நல்லா போட்டுருவாரு. ஸோ அந்த மாதிரி நல்லா போட்டா கண்டிப்பாவே எல்எஸ்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். எல்எஸ்சி பேட்டிங் பண்ணா என்ன இருக்கு, எப்படி போகும் மேட்ச்ங்கிற ஒப்பீனியன் மட்டும் எல்லாருமே சொல்லுங்க. நான் நம்ம சேசிங் பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். எஸ்ஆர்எஸ் பேட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பேசுறோம். சப்போஸ் எல்எஸ்சி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா எவ்வளவு அடிப்பாங்க, அதை எல்எஸ்சி டிஃபெண்ட் பண்ணுவாங்களா, எனி சான்சஸ்? வந்து
எல்எஸ்டி பேட்டிங் பண்ணா ஐ திங்க் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம எல்லாம் பார்த்தோமோ கிட்டத்தட்ட அதே தான் நடக்கும். ஆனா ரொம்ப ஈஸியா நடக்கும். ஒரு 14 ஓவர் 15 ஓவர் அவங்க எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாலுமே எஸ்ஆர்ஹெச்க்கு அது பெரிய டார்கெட்டாவே இருக்காது. 250 அடிச்சாலுமே ஓகே. போயிட்டு இந்த பவுலிங் யூனிட்டுக்கு அவங்க ரொம்ப ஒரு ப்ரெஷராகவே ஃபீல் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட தான் இன்னைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் ப்ளே பண்ணுவாங்க. பட் லைக் நம்ம இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லலாம், அதுவும் நடக்காது. ஸோ வந்து எல்எஸ்ஜி வின் பண்ணணும்னு தோணுது. ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா கொஞ்சம் கஷ்டம் தான். பார்க்கலாம். சேம் நானும் அதே தான் நினைக்கிறேன். நீங்க சொன்னதை நினைக்கிறேன். எல்எஸ்சி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ஒரு 230 to 240 அடிப்பாங்க அண்ட் எஸ்ஆர்எச் சேஸ் பண்ணிடுவாங்க. இப்போ எல்எஸ்சி சேசஸ் எவ்வளவா இருந்தாலும் சேஸ் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு ரொம்ப தோணும். ஓகே ரஞ்சித். ஆனா எல்எஸ்சி ஒருவேளை இந்த மாதிரி ஒரு 230 240 அந்த போர்ட் ஸ்கோர் போடும்போது மேபி ப்ரெஷர்ல ஏதாவது எஸ்ஆர்எச் கண்டிப்பா ஏதாவது சொதப்புவாங்களோன்னு தோணுது எனக்கு. ஸோ எனக்கு வந்து எல்எஸ்டி சேசிங் விட எல்எஸ்சி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தா ஏதாச்சும் பண்ணுவாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரே ஹோப்பு பண்டோட கேப்டன்சி மட்டும்தான் உண்மையை சொல்லணும்னா அது ஒண்ணுனால நான் வந்து பிலீவ் பண்றேன் எல்எஸ்டி ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தா கண்டிப்பா ஏதாவது சான்ஸ் இருக்கும்ட்டு. ஓகே தான். ஸோ 2 பேர் எல்எஸ்ஜி சொல்லியிருக்கோம் அண்ட் 2 பேர் எஸ்ஆர்ஹெச் சொல்லியிருக்கோம். ஒரு ஈக்குவல் இது. ஏதோ ஒரு சைடு வந்து கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்க போகுது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட இந்த டிஸ்கஷனை நம்ம வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, see you next video.